அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ஒரு ஹாரர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சிவரஞ்சனி அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வலைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே கார்த்திக் அப்படின்ற படத்தோட ஹீரோ தண்ணிக்குள்ள இருந்து ஒரு மர்மமான பெண்ணை மீட்டு எடுக்கிறாரு. அந்த பொண்ணு தான் வாழ்க்கைக்குள்ள வந்ததுல இருந்து பல அமானுஷ்யமான சம்பவங்கள் அண்ட் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் இவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாத்தையும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவான கார்த்திக் அப்படின்றவர்கிட்ட தான் போகுது. நள்ளிரவுல கார்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவரோட கார் ஒரு இடத்துல நிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம இறங்கி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கார்டியேட்டர்ல தண்ணி ஊத்தணும் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல நான் தண்ணிக்கு எங்க போவேன், இந்த பழைய கார் எடுத்துட்டு வந்ததுக்கு இதே பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேன் எடுத்துக்கிட்டு தண்ணியை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தூரமா ஏதோ ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் பக்கத்துல ஒரு குளம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அங்க தண்ணி எடுக்கலான்னு போகும்போது திடீர்னு அந்த குளத்துக்குள்ள இருந்து ஒரு கை வந்து இவரை பார்த்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. இவர் பயந்து போகிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்கிறது ஒரு பெண் அண்ட் உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. கட் பண்ண அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாரு. அங்க இருக்க டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணிட்டு இவரோட நண்பரா தான் இருப்பாரு. இதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் இப்போதைக்கு கொடுக்காம அவங்களுக்கு முதலுதவி எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. சிவியரான எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா என்ன, அவங்களோட மூளையில சின்னதா பிரச்சனை ஏற்பட்டு அவங்க மெமரியில சாகிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு பழைய நினைவுகள் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவருக்கு குழப்பமா இருக்கு. அவங்க யாருன்னு முதல்ல தெரியல. இப்ப கேட்கலான்னு போனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதனால என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பேரெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க ஒரு மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கனவுல தண்ணீர்ல ஏதோ முழுகிக்கிட்டே இருக்க மாதிரி டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கு. அண்ட் இவங்களோட பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. கட் பண்ண நாயகன் அவரோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவருக்கு ஒரு கால். வேகமா போகும்போது அங்க போலீஸ்காரர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இது நேரம் வரைக்கும் இந்த கேஸ் என்கிட்ட ஏன் இதை இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் பேசிட்டு நாயகனே சந்தேகத்தோட பார்த்துட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்க இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க வந்திருக்கவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதனால அவங்கள பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பெண் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலான்னு சொல்ல நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஒருத்தரும் வந்து போன் பண்றதா தெரியல. அந்த சமயத்துல தான் இங்க இருக்காங்களே அந்த பெண், அவங்களோட பேர் கூட நமக்கு தெரியாது. அதாவது அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது தண்ணீர்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி மறுபடியும் இவங்களோட கனவுல அது வந்துகிட்டே இருக்க தூக்கம் கலையுது. எழுந்து பார்த்தா ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. மாடி மேல ஒரு டேங்க்ல இருந்து ஏதோ ஒண்ணு தட்டிக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இவங்க அந்த பக்கம் போகலாம் ட்ரை பண்ணும்போது பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து ஓடி போகும்போது அடுத்த நாள் காலையில நாயகன் உள்ள போக அவங்களோட ரூம்ல இல்லாம அவங்க வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது, நீங்க யார் எவருன்னே தெரியாது, எனக்கு நிறைய உதவிகளை பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த இடத்துல இருந்தா ஏதோ ஒரு மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கு, உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்க என்னை இருந்து வெளியே கூட்டு போக முடியுமான்னு கேட்க இந்த விஷயம் நாயகனுக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. ஏன்னா அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று தலை பயந்துகிட்டு இருக்காங்க, நம்ம உதவிதாகணும் அப்படின்ற மாதிரி மனநிலைமையை மாத்திக்கிட்டு இவரோட டாக்டர் நண்பர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட சொல்லும் போது போலீஸ்காரன் ஏற்கனவே உன்னை சந்தேகப்படுறான், இதனால இந்த விஷயம் இப்போ உனக்கு தேவையடான்னு கேட்கும்போது நாயகன் அவங்க என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கடா, உன்னால முடிஞ்ச உதவிகளை பண்ண முடியுமான்னு கேட்க அந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இவரோட அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட அறிமுகப்படுத்திட்டு ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கும் போது டெய்லி இவங்களுக்கு ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த கனவால எழுந்துக்கிறாங்க. ஒரு அமானுஷம் இவங்களை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு இங்கேயும் காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களோட மாடி மேல இருந்து மறுபடியும் அந்த டேங்குக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. உள்ள ஒரு ஆள் இருந்து வெளியில தட்டின எப்படி இருக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்க பயப்படுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போய் அது உள்ள யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி திறந்து பார்க்க யாருமே இல்லை, எம்டியா இருக்கு. இதனால திரும்பி அவங்களோட ரூமுக்குள்ள போகலாம் ட்ரை பண்ணும்போது ஒரு நிழல் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த டேங்க்ல இருந்து வெளியே இறங்கி அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆக பயந்து போறாங்க. அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது நாயகன் வந்து பாக்குறாரு. அங்க ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் இவங்க ஒரு மாதிரி விஷயத்துல பயந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கோ அப்படின்ற ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் எடுக்கும்போது அவங்க ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, இது மாதிரி பிஹேவ் பண்றது எனக்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, நீங்க ஒரு 2-3 நாள் அப்சர்வ் பண்ணி பாருங்கன்னு வீட்டுக்கு அனுப்பி விடும்போது அந்த போலீஸ்காரர் வந்து நிற்கிறாரு. என்னப்பா இன்னும் வரைக்கும் இந்த பொண்ணை தேடி ஆளே வரலையா, இந்த பொண்ணு கூட நீ சந்தோஷமா இருக்க போலியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த பொண்ணை தேடி யாராவது வருவாங்க, அந்த நாள் அப்ப நான் உன்னை சந்திக்கிறேன் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க நாயகன் யோசிக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணலான்னு கேட்கும்போது நீ வேலைக்கு போயிடடா, அவங்க தனிமையில இருக்கிறதால தான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன், ஒரு கேர் டேக்கரை போடுவோம், அவர் மூலமா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இல்லையான்னு சொல்ல இங்கதான் ஒரு நபர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமான ஒரு காமெடியான டைப் தான். அவருக்கு இவங்களை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு. இதனால அப்படி இப்படின்னு இவங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயின் பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டங்கள் எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. ஹீரோ இங்க கூட்டு வரும்போது அவங்களுக்கு மது
மது அப்படின்ற ஒரு பொய்யான பேரை சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியுது மது, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுதுமா, இங்க இருக்கிற சொல்யூஷன் எதுவுமே உனக்கு தீர்வை தராதுமா, நான் ஒரு தீர்வை நோக்கி கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி துர்காமா அப்படின்ற ஒரு மாந்திரிகவாதி கிட்ட கூப்பிட்டு போறாங்க. அவங்களுக்கு பார்வை இல்லை அப்படின்னாலும் போயிருக்கிறது 2 பேர் தான் இல்லையா, இவங்க பின்னாடி ஒரு அமானுஷ்யம் இருக்கு. அந்த உருவத்தை இவங்க ஃபீல் பண்றாங்க. முதல்ல இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி கத்த நாயகிக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் நாயகிய ஒரு அமானுஷ்யம் துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும், இந்த அமானுஷ்யத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்களை பண்ணி ஆகணும், அதுவும் நைட்டு 12 மணிக்கு ஒரு பூஜையை நடத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நாயகனை தாண்டி இவங்க அந்த பூஜைக்கு போய் ஆகணும். நாயகன் தான் வண்டியை ஓட்டுவாருன்னு இருக்கும். ஆனா இவங்களால இப்போ அவரை கூட முடியாது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த கேர்டேக்கர் இருக்கா இல்லையா, அவரை பேசி கீசி அந்த இடத்துக்கு கூட்டு போகும்போது அந்த பூஜைகள் எல்லாமே நடக்கணும்னு ட்ரை பண்ணும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அமானுஷ்யம் இருக்கு இல்லையா, அது வர ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாரையும் ஒரு மாதிரி துரத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த மாந்திரிகவாதி இருக்காங்களே, அவங்களோட பொண்ணோட உடம்புக்குள்ள இந்த ஆன்மா புகுந்து அங்க இருக்க எல்லாரையும் ஆட்டி படைச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த துர்காமா அவங்கள கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பொண்ணு மேலேயே இந்த ஆன்மா வந்திருக்கு அப்படின்னா இது சாதாரண ஆன்மாவே கிடையாது, இது யாராலையுமே சீக்கிரமா அடக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேற ஒரு மாந்திரிகவாதியை சொல்லி அந்த இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு உதவுவார்னு சொல்ல, இதுக்கு மேல நாயகன் கிட்ட இதை மறைக்க முடியாது அப்படின்றதுக்காக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. உனக்கு இதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் எங்களால அதை ஃபீல் பண்ண முடியுது, சோ எனக்கு நீங்க உதவி பண்ண முடியுமாறு கேட்டு அந்த மாந்திரிகவாதியை போய் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. நள்ளிரவுல ஒரு இறந்து போன டெட் பாடியை கொண்டு வராரு. அது மூலமா இவங்க கைகள்ல ஒரு புத்தகம் போகும். அந்த புத்தகத்துல இருக்க மந்திரங்களை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆன்மாக்கு உயிர் வரும். அதாவது இறந்து போன டெட் பாடி இருக்கு இல்லையா, அந்த உடம்புல அந்த ஆன்மா போகும். அந்த ஆன்மா கண்ணை திறந்த உடனே நீ இங்க இருந்து ஓடி வரணுமா, அப்படி தப்பி தவறி இங்கே நின்னுட்ட அப்படின்னா அந்த ஆன்மாவே உனக்கு கொலை பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் ஒரு கோட்டை தாண்டி நினைக்கிறாங்க. இவங்கள மந்திரங்கள் எல்லாத்தையும் படிக்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த டெட் பாடிக்கு உயிர் வர ஆரம்பிக்குது. இவங்க அங்கிருந்து போக கொஞ்சம் தயங்கினதால அந்த ஆன்மா இவங்களை பார்த்து பயமுறுத்த ஆரம்பிக்குது, துரத்த ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சாமியா திடீர்னு ஒரு கண்ணாடியை அங்க கொண்டு வர, அந்த கண்ணாடிக்குள்ள ஆன்மா அடையுது அப்படின்னு மாதிரியோ, கண்ணாடிக்குள்ள அடைஞ்ச உடனே கண்ணாடி பொட்டுன்னு உடைஞ்சு போக பட்டுன்னு ஒரு பானையில அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் இந்த ஆன்மாவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா, நீ இதுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே இந்த பானை இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு நீர்நிலைகள்ல கரைச்சிடுமாறு சொல்ல அந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு போகும்போது போலீஸ்காரங்க இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட சொந்தக்காரங்க யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல, அப்பதான் இவங்களோட கணவர் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, என்னோட கணவர் இவர் தானா அப்படின்ற மாதிரி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு சின்ன தயக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் இவங்க நாயகன் கூட தான் டிராவல் பண்ணிட்டாங்க. நாயகனை ஒரு மாதிரி லவ் பண்ற ஸ்டேஜுக்குலாம் போயிட்டு இருப்பாங்க. எந்த சமயத்துல கணவர் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதோ இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதனால அவர் கூட பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அங்க போகும்போது வேற ஒரு லேடி கூட ஒரு போட்டோ மாட்டியிருக்காரு. அது யாருன்னு கேட்கும்போது இது நம்மளோட தங்கச்சிதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் காட்டிக்கிட்டே இருக்கும்போது பேரலா நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க கணவரோட போயிட்டாங்க அப்படின்றது இவருக்கு பயங்கர அதிர்ச்சியை கொடுக்குது. இதனால வரைக்கும் நம்ம கூடவே இருந்தவங்க இப்ப இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீலிங்ல இவர் இருந்துகிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் ஒரு ரேண்டமான பர்சன் ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல பயங்கர போதையில உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தண்ணீர் ஒரு மாதிரி கொப்பளிச்சுக்கிட்டே இருக்க இவருக்கு என்னன்னு புரியல. என்னடா இது ஒரு மாதிரியா இருக்கு, சரி நம்ம வேலையை பார்ப்போம் வேற மாதிரி மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்க அது கொப்பளிக்குது இல்லையா, அது அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஒன்னும் புரியாம அது கிட்ட போய் கைவிடும் போது அங்க ஹீரோயின் தூக்கி போட்டு அந்த பெரிய பானை இருக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை உள்ள புதையில இருக்குமோ அது என்னன்னு பார்த்தலாம் அப்படின்னு மாதிரி வெளியில கொண்டு வந்து ஓங்கி ஒரே அடி உடைக்கும் போது அதுல இருக்க கண்ணாடி துண்டுகள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்க அடுத்த சமயத்துல ஹீரோயின் தூங்கிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. மறுபடியும் அந்த ஆன்மா இவங்கள பயமுறுத்த ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல போய் அவங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும், அதுல பிடிச்சி தள்ளி விடுது அப்படின்னு மாதிரியோ உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் வந்து காப்பாத்துற தன் கணவர் கிட்ட என்ன ஏதுன்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்க பேரலா இந்த விஷயம் நாயகனுக்கும் அந்த லேடி இருக்காங்களே மந்திரவாதி அவங்களுக்கும் போக ஆரம்பிக்குது. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி அந்த ஆவி வெளியே போயிடுச்சு இல்லையா, அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகியை கூப்பிடுறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஓகே தானா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்றீங்களான்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்றதா தெரியல. அங்கிருந்து கிளம்பி இவங்களோட வீடு இருக்கு இல்லையா, அங்க போகும்போது நிறைய விஷயங்களை தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு ஒரு வாட்ச் ஒண்ணு கிடைக்க ஆரம்பிக்குது. நிறைய ரத்த கரைகளோட இருக்கும்போது அப்பதான் வீட்டுக்கு வெளியில அதாவது உள்ள வரும்போது ஒரு போட்டோ வந்துருக்கு இல்லையா, அந்த போட்டோல இருக்க வாட்சும் இதுவும் ஒன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி மேட்ச் பண்ணிட்டு இந்த
வாட்ச்ல எதுக்காக இத்தனை கரைகள், இந்த வாட்ச் யாருடையது அப்படின்ற மாதிரி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் முதல்ல சொல்லல அப்படின்னாலும் மறுபடியும் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான மெயின் காரணமே நீதான், நீ ஒரு கொலையை பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல பயங்கர ஷாக்கோட இருக்கும்போது ஒரு பிளாஷ்பேக். ஸோ இவங்களோட கணவர் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கணவருக்கு வெளிநாட்டில் வேலை இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவில் தான் கணவரோட வெளிநாட்டு நண்பர் அப்படின்னு மாதிரி ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாட்கள் தங்கணும் அப்படின்னு மாதிரி போக ஆரம்பிச்ச மனுஷன் இவங்களோட கணவர் வெளிநாடு போனதும் இந்த வீட்டில் பெர்மனண்டா தங்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு அஃபேர் ஏற்படுது அப்படின்னு மாதிரியோ அந்த அஃபேர் போக போக ஒரு பெரிய பிரச்சனையா மாற ஆரம்பிக்குது. இவங்க கள்ளக்காதல் எல்லாம் ஈடுபடல, தன்னோட கணவரை தனக்கு பிடிக்கல, இதனால இவரு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையோட தான் இவங்க இருக்கும்போது அந்த நபர் இவங்களை ஏமாத்திட்டு தன்னோட வேலை விஷயமா மறுபடியும் ஃபாரின் போகிற அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேருக்கு நடுவுல சின்னதா ஒரு சண்டை. இதனால இவங்க பிடிச்சி தள்ளி விடும்போது அந்த நபர் பொத்துன்னு விழுந்து இறந்து போறார் அப்படின்ற மாதிரியோ அந்த சமயத்துல தான் கரெக்டா இந்த கணவர் உள்ள என்ட்ராகிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கு. இவங்களோட மனைவி ஒரு பக்கம் வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி தண்ணியில விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த நபர் இருக்கா இல்லையா, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டாருன்னு இருக்கோம். இதனாலதான் இந்த வாட்ச் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இவங்க கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுற ஒரே விஷயம் தன்னை தொடர்ந்துகிட்டு இருக்க அமானுஷம் இதுதான். அந்த நபர் தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் கிட்ட சொல்லும் போது அவர் ஒரு பரிகாரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு, அங்க போய் நீங்க ஒரு பூஜையை நடத்தணும். ஆனா இது வரைக்கும் அந்த கோயில்ல எந்த விதமான பூஜையும் நடந்ததே கிடையாது. ஸோ அந்த பூஜையை மட்டும் நீங்க நடத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது கிடைக்கும்னு சொல்ல அங்க போகும்போது திடீர்னு ஒரு மர்ம உருவத்தால தாக்கப்படுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த மர்ம உருவம் இவங்களுக்குள்ள வருது அப்படின்ற மாதிரியும் அங்க இருக்க எல்லாரையும் தட்டி விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, அவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாயகன் கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் இவருக்குள்ளேயும் வர ஆரம்பிக்குது. இவர் பயங்கரமா காயப்படுத்திக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் இந்த மனுஷன் சாகர நிலைமைக்கு போயிட்டார். நிறைய ரத்த காயங்களோட இருக்கும்போது இவருக்கு தெரியிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த நபர் அன்னைக்கு இறந்து போனாலியா அவரை இன்ன வரைக்கும் அடக்கம் செய்யல அப்படின்றது ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கார். மேபி அதை அடக்கம் பண்ணா இது எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால அவரோட டெட் பாடி எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த நாயகன் கிட்ட சொல்லும் போது அவர் வேக வேகமா அங்க கிளம்ப ஆரம்பிக்க இன்னொரு பக்கத்துல ஆன்மாவால் ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்க நாயகி கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல, அதாவது இவங்களோட வீடு, அந்த வீட்டுக்கு போகும்போது திடீர்னு அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. இவங்க பொத்துன்னு கீழே விழும்போது பின்னந்தலையில ஒரு அடி. அந்த அடி மூலமா இவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இது நேரம் வரைக்கும் இவங்க தான் என்னோட மனைவி சிவரஞ்சனி, நான் தான் இவங்களோட கணவர் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இவங்களை சொந்தம் கொண்டாடிட்டு வந்தா இல்லையா, அந்த மனுஷனுக்கோ இந்த பொண்ணுக்கோ எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இவரோட உண்மையான மனைவி சிவரஞ்சனி யார் அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் ஃபாரின் போய் பிசினஸ் பண்றது எல்லாமே உண்மைதான். ஆனா மனைவி வேற ஒருத்தவங்க. இவங்களோட சந்தோஷமா இருக்கும்போது மனைவியோட ஃப்ரெண்டு, அதாவது தங்கச்சி ஸ்தானத்துல இருக்க ஒரு பெண் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு 2 வருஷமா ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நாள்ல நான் ஃபாரின் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அக்கா வீட்டுல தங்க ஆரம்பிக்க இவங்க பயங்கரமான குடும்பத்தனத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அக்கா கூடயும் சரி, அக்காவோட கணவர்கிட்டயும் சரி ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அக்காவோட கணவர் அக்காவை பயங்கரமா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத இவங்க கவனிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கணவரோட வாழ்க்கையில இல்லாம போயிட்டாரு, என்னோட அக்கா முந்திக்கிட்டா நான் உங்களை மட்டும் முதல்ல பார்த்திருந்தேன்னு வைங்கள கண்டிப்பா உங்களை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இவங்க போக ஆரம்பிக்க இந்த விஷயம் இவரோட மனநிலைமையை மாற்ற ஆரம்பிக்குது. தன்னோட மனைவி தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருந்த இந்த மனுஷனுக்கு தன்னோட மனைவியை தாண்டி இவங்க மேல காதல் வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கே தெரியாம அவங்க குளிக்கும் போது வீடியோ எடுக்கிறது, தூங்கும் போது அவங்கள ரசிக்கிறது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவரோட மனைவி எதிர்ச்சியா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. இதை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நானே உங்ககிட்ட இதை எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி 3 நாளா தவிச்சுக்கிட்டே இருந்த, நீ ஏன் கண்டுபிடிச்சிட்டமா, இதுக்கு மேல மறைச்சு என்ன பண்ண போறேன், எனக்கு உன்னோட தங்கச்சி கூட வாழணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு, அதுக்குண்டான வேலைகள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு வர ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை பார்த்து இங்க இருந்து போகணும்னு ட்ரை பண்ணும்போது இந்த நபர் ரொம்ப கொடூரமான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது தன்னோட மனைவி இருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண முடியாது, இதனால நான் அவனை கொலை பண்ணிடுறேமா அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு ஸ்டிக் ஒன்று இருக்கு, அதை எடுத்து ஒரே அடி அடிக்கும் போது கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு இவங்க பொத்துன்னு ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுந்து அந்த இடத்துல துடி துடிக்க இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரியோ
நாயகி அங்கிருந்து தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ணும்போது இவர் அந்த டெட் பாடி எடுத்துக்கிட்டு அண்ட் வாட்ச் எல்லாத்தையும் அங்கதான் மிஸ் பண்ணிருப்பார். சோ வேகமா இவங்கள வண்டியில துரத்திட்டு போய்கிட்டே இருக்கும்போது சின்னதா ஆக்சிடென்ட் ஒண்ணு ஏற்பட ஆரம்பிக்குது. அதுலதான் அவங்க தண்ணிக்குள்ள விழுந்தாங்க அப்படின்ற மாதிரியும் அண்ட் கார்த்திக் இங்கதான் அவங்கள சந்திச்சாரு அப்படின்ற மாதிரியும் கனெக்ட் பண்ணி முடிக்கும் போது இப்போ ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கிறது அந்த சிவரஞ்சனி தான் அப்படின்ற மாதிரியும் நாயகிக்கு உதவணும் அண்ட் இந்த விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை வேலைகளை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதோ இங்க ரிவீல் ஆகி முடிக்கும் போது அந்த நபர் இருக்கா இல்லையா கணவர் இவங்களை அடையணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உன்னோட காதலையும் அவன் கூட இருக்க அந்த அம்மா இருக்காங்க இல்லையா டைவர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டா அவங்க வர்றதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நான் அவரை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவேன். அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும்போது வேறெல்லாம் நாயகன் இருக்கா இல்லையா பக்கத்துல இருக்க அந்த லேடி மூலமா நம்ம போய்கிட்டு இருக்க திசை தப்பு ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்றது உணர்ந்துகிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கும்போது இங்கதான் அந்த சிவரஞ்சனியோட ஆன்மா உதவுது அப்படின்னு மாதிரியும் அண்ட் கரெக்டா நாயகன் வரும்போது அவரோட உடம்புக்குள்ள போய் அந்த நபரை கொடூரமான முறையில இந்த இடத்துல சாகடிக்குது அப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு முடிவுல நாயகன் நாயகி 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. அந்த ஆன்மா இருக்கு இல்லையா இந்த உலகத்தை விட்டு தன்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பயணிக்க ஆரம்பிக்க இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் ஒரு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.